இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலைங்க. அவன் எவங்களுக்கு புலப்பு தேடி என்ன நாடி பட்டா பேரு புகழ் வாங்கி தருவனாயா. இதே மாதிரி நம்பி வரை மழை போல நம்பி வரும், மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். கடுகளவு குறைச்சு மதிப்பு விட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. அங்கார கருப்ப கோட்டைக்குள்ள வந்து கையேந்தின போது இருந்ததுக்கு நீங்க எவ்வளவோ தூரம் முன்னேற்றி கொண்டு கொடுத்துட்டுனா அதே மாதிரி அரண்மனை கட்டவனு நல்லபடியா முடியவனு அப்படின்னு வந்து எங்க உத்தரவு கேட்டு நிக்கிறியா. குளிச்சு நடத்து கூட வந்து நின்று ஒட்டி கொடுத்து கொண்டாடி போடலாமாயா. பயப்பட வேண்டாம், எதிர்பார்த்த பக்கம் எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. இதை பிடிச்சுக்கோ. அரண்மனைய தவணை பண்ணாதீங்க ஐயா, ஆரம்பி நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. எத்தனையோ பரப்பாளி எத்தனையோ சிக்கல்ல வந்து நின்னையா. சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். பயப்பட வேண்டாம், நீ நினைச்சபடியே நீ என்ன காரணத்துக்காக வந்துட்டு தெரியும் அந்த காரணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கறாயா. இது சத்திய வாக்கு. போறோம் அடியா. கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு விலகேட்டு வந்து நிக்கிறியா. அது போக கல்யாண காரியத்துக்கு தவணை இல்லாம நடத்தி கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், என்னை மலையாட்ட நம்பி நில்லு. சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து தர்றேன். கோர்ட்டு கேஸ் கொஞ்சம் முன்ன பின் ஆனாலும் இன்ற பக்கம் தீர்ப்பாக்குற மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. நல்ல காரியத்துக்கு கூடி சீக்கிரம் வழிபடுறோம். போதுமா? அப்படி அடியா ஒட்டி மகன பெத்த தங்க பங்க போட்டுட்டு நிக்குது. தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ண போட்டுட்டு நிக்குது அப்படின்னு வந்து கேட்ட வருத்தி கேட்டுட்டு நிக்கிறியா. எத்தனையோ சோதனை நடந்து போச்சு, இதுக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு வந்து என்னை மனை போல நம்பி வந்து நிக்கிறியப்பா. பயப்பட வேண்டாம். இந்த பௌர்ணமிக்குள்ளாரியே சில மாற்றத்தை கொடுத்து கழிக்கிறத கழிச்சு சேர்த்துறத சேர்த்தி உன்னை வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? திருநாளுக்குள்ளார உன்னை ஆனந்த வயப்படுத்தி காமிக்கிறது இது சத்திய வாக்கு. தொழில் நுனி பெருக்கிற உஷாரா பிடிச்சுக்கோள். புரியுதா? போ வரும்போ அடியா வா. தங்கத்தை ரோடு பட்டி நீ தடுமாறி போய் நிக்கிறப்பா இல்லையா. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கிற பத்தியா அதே மாதிரி உன் இல்ல மத்தனை இன்னைக்கு ஊசி முனை மேல் நிக்குது. செஞ்சதெல்லாம் கைவிட்டு போய் நிக்குதப்பா. தொழில் முறையும் சரி, காசு முனமும் சரி, குடும்ப ரீதியாவும் சரி, இன்னைக்கெல்லாம் கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியப்பா. இதுக்கெல்லாம் நல்ல விளக்கம் கொடுத்து மரபுலாம் பேசிட்டு வர உனக்கு எனக்கும் தெரியுற மாதிரி. புரியுதா? இதை நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து எனக்கு நல்லபடி காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. நீயும் எத்தனையோ தேவாலயத்துக்கு போய் கையேண்டி பாத்தியப்பா. ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. தாய்ந்தாப்புமா நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? பாடம் கப்பிச்சுட்டுன்ற காரியத்தை நடத்தி தேவனுடைய சந்தோஷமா நிறுத்தி காமிச்சு அதை தீர்த்து கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. கொண்டாடி தீர்த்து கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. பத்திரமா வச்சுக்கோ. போ. அப்படியே வந்துருங்க சார்.
தாயே அங்க கருப்பம் கொட்டில தொழில் முறைக்கு சில உத்தரவெல்லாம் கேட்டு வந்து நிக்கிறியாயா? மனக்கணக்கு போட்டுட்டு நிக்கிற எந்திரி இல்லையா? வெறும் கையில முளம் போட்டு ஆகணும் அப்படின்னு கேட்டு நிக்கிறியாயா? தொழிலுக்கு உத்தரவு போடுறேன் புரிஞ்சுதா? தரம் போட்டு தரனாயா? அது இதுன்னு போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன், எல்லாரும் மங்கமலாம் பண்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி தொழிலுக்கு உத்தரவு போடுறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணு. போதுமா? பத்திரம் வச்சுக்க. மிகில் மிகில் தாயே கொட்டி மகா நாங்க கருப்பம் கொட்டில அக்னியா குமரி ஆறாப்பதி வந்து நிக்கிறியா? கொட்டி மகால இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம என் ரங்க தவிச்சு வந்து என் கட்டில் நிக்குது. கொட்டி மகா இதுக்கு விட கொடுத்து என் கைப்பற்றி குடுன்னு வந்து கேட்டு நிக்கிற மரபொருள சொல்றது புரிஞ்சுதா? வெள்ளாம பட்டி உன்ற வட்டிக்கு பாய வேண்டிய வெள்ளாம வேற பக்கம் போகுதாயா? அந்த வேற பக்கம் போற எல்லாமே எம்பட்டி கொண்டு சேர்த்துன்னு வந்து கேட்டு நிக்கிற. இன்னும் உடச்சு பேசணுமா? தாயி கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியாயா? உனக்கு சேர வேண்டியது உன்ற குடும்பம் இன்னைக்கு வெள்ளப்பட்டு நிக்குதாயா? மாடு ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா அவன் ஒரு பக்கம் தசு மாதிரி போற, நீ ஒரு பக்கம் தசு மாதிரி போற. இது எல்லாம் சீத்து கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? தாயி இதுல எத்தனையோ நிறைகுறை இருக்குது. இப்ப புரியுதா? வாழ்க்கைன்னு என்னன்னு இப்ப புரியுதா? தாயி பயப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற இனி மறுபடியும் கைப்பற்றி கொடுத்துட்டா இந்த சிக்கல் பண்ணிக்க கூடாது. என்ன சொல்ற? பாடம் தப்பிக்கிறது தப்பிச்சு போடலாம். சிலத விலைக்கு விட்டு சிலத பட்டியல் கொண்டு சேர்த்துக்கோங்க. போதுமா? அது போக ஆதாய ரீதியா கொஞ்சம் ஏமாந்த பிழைக்கிற கொஞ்சம் உற்சாகம் வாங்க. போக ஒன்னும் பயப்பட வேண்டாம். தொழில் முறைக்கு அள்ளி படியாண்டு போடலாம். இருக்கிற கடன் திரும்பி நாம் பொறுப்பு. படிப்படியா கேட்டு உங்க வட்டியை பால் போல பறிக்கு போலாம் கொடுத்து கட்டுவத்தில் முகவத்தில வச்சு வேடி காமிக்கிறாயா? எந்த விதத்திலுமே பங்கமெல்லாம் படிப்பு முறையில என்ன மேன்மை கொண்டு வந்து பதவியோட ஒரு நிறுத்த சத்தியமா போகிட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஆலாமரம் மட்டும் தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 2 அதுல இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பான்னு வந்து நிக்குது. தாயி மொண்டிக்கெட்ல போட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்து நீ கட்டத்தை வச்சு கச்சேரி வீதி விட்டு வேடிக்கை பார்த்துதாயா? பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறேன். அதை மீட்டு போலாம் கம்முனு புரிஞ்சுதா? தாயி செல்வாக்கு ஏமாந்த குழைக்குதுன்னு சொன்னேன் புரிஞ்சுதா? ஒரு பக்கம் ஆதாயத்தை கையில் விட்டு போட்டு அந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து நிக்கிற அத்தனை பேர் இத்தனை வருன்னு அது ஏமாந்த குழப்பப்பா புரிஞ்சுதா? கொஞ்சம் உஷாரா நில்லு. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் ஏறுந்தாலுமா போயிட்டு இருக்குது. உடம்பு ரீதியாவும் தொந்தரவு, உள்ள ரீதியாவும் தொந்தரவு உண்டா இல்லையா? நீ முக்கியமா கேட்க வந்தது அனாமத்து ஆதாயத்துக்கு எதிர்பார்த்து வந்து நிக்கிறியப்பா. ஒரு பக்கம் ஆதாயத்தை கொடுத்த வலிச்சு போடலான்னு பாக்குற. அது நடக்காத. அது வீண் என்னை நம்பாது. பணத்தை கொடுத்துற தாயி பாடம் கப்பிச்சிட்டியா? உஷார பழச்சுக்குவியா? தாயி நிச்சயம் இல்ல. இங்க நிக்கிற அத்தை சில பேருமே இப்படித்தான் பொழைக்க தெரியாது. பொழைச்சு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு சொல்லி ஏமாந்த பிழைக்குதாயா? குடும்பம் இல்ல. இதுல 1000 சோதனை பேரு. அந்த சோதனை அத்தனையும் மீட்டு தகுதிமா தாயி ஊத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு வட்டி கூட சேர்த்தனாயா? இதே வட்டியில் நிறுத்தி நான் அழகுதே ரோட்டி காமிக்கல அப்படின்ட்டா இந்த பாலத்துக்கு இருப்ப பொய்ச்சாமின்னு வச்சுக்குதாயி. புரிஞ்சுதா? திருநாளுக்குள்ளார கலசு ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறீங்க. வா வா கிட்ட சத்தியமா அந்தரத்தில் நின்ன வட்டி இன்னைக்கு நான் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன்னப்பா. தாயி ஒன்னாளுக்கு எத்தனையோ சிக்கல் இருந்தது. அத்தனையும் மீட்டு இன்னைக்கு பதவி வாங்கி கொடுத்தாச்சு. அதே மாதிரி அரண்மனைக்கு உத்தரவு ஓட்டி இன்னைக்கு அரண்மனை நடந்துட்டு இருக்குது. நடத்தப்பா எந்த வகையில் தடுக்கல் இல்லாம காரியத்தை முடிச்சு அரண்மனையை அலங்காரம் பண்ணி கொடுத்துறேன். வீடு கட்டுறேன்னு வந்து என்கிட்ட கேட்டேன். கட்டி தர்றேன்னு சொன்னேன். நீயும் உலகமே சுத்தி பார்த்து கையேந்தி வந்த. எந்த தேவதையும் கை கொடுக்கல. கடற்குள்ள என்னை நம்பி வந்து நின்று அத்தனை கட்டி எடுத்து ஊத்தி இன்னைக்கு அரண்மனை மேற்படத்துக்கு கொண்டாச்சு. இது எந்த விதத்துல சிக்கல்லாம் முடிச்சு கொடுன்னு என்னை எதுக்கு ஒரு பாட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். தாயி ஆங்கார கருப்ப நான் திருவிழாக்குள்ளார உன்னை அலங்காரத்தை காமிச்சு பட்டியல அழகு தெரிச்சு போடலாம். தகுதி மனையில் கொஞ்சம் தொழில கண்ணு கருத்துமா இறங்காயா? கொஞ்சம் தொழில நீ செய்யற தொழில் வியாபார தொழில் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இறங்கு. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்தனாயா தொழிலுக்கு வச்சுக்கோ. போதுமா? ரெடியா?
எத்தனையோ மாற்றத்துக்கு கொடுத்துட்டேன், வாழ வச்சாச்சு, அரமனை அமைக்கிறேன், உசார புடிச்சுக்கோ. அடியா வாடியா, தங்கத்தேர் ஒரு பட்சி இன்னைக்கு தடுமாறி போய் நிக்குதப்பா. இல்லையா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும், அதே மாதிரி என்ற தங்கை நீ காதி கைகூடாம காதி மக்களை சேதாரமாகி இன்னைக்கு தொழில் முறையும் சிக்கலா போய் இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இல்லையா, வெளியே சொல்ல வேண்டாம், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற தகுதி மனு தாய் இந்த குடும்பம் நான் இருக்கேன். உன்ற பட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா முளைச்சு அலங்கோலமா நிக்குதாயா, அது எல்லாம் கலைஞ்சு பூத்து குழுங்கு நந்தவனம் மீட்டு கொடுத்தோம். தகுதி மனது மீட்டு போடலாம், சாதிஸ்தார் நாயா தொழில் முறையிலையும் அள்ளிப்படி வந்து போடலாம். மன ரீதியாகவும் சில குழப்பத்துக்கும் விட கொடுத்துற போதுமா, இதை நீ பத்திரமா வச்சுக்கணும். ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சு, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி நம்பி ஏமாந்து நீங்க சொத்தை பூரா அபகரிச்சு போட்டாங்க. அந்த அபகரிச்ச சொத்து எனக்கு வந்து சேரோடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி, ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் போன, ஒரு பக்கமா நாயத்துக்கும் வர மாட்டேங்கிறாங்க, உங்கள்கிட்ட தேவாதையும் கை விட்டுடுது. இதை மீட்டு எனக்கு சொத்தை கைப்பற்றி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி, இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதி மண்ணில் சேர வேண்டியது சேர்த்து அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்து அவன் மாட்டேங்கிறான். ஆயா பத்திரத்தை வாங்கி கொடுத்தாரு போதுமா, பத்திரத்தை வாங்கி உன்ற பட்டியை பால் போல பெருக்கி அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூட வர்றேன். எல்லாம் சினிமா தியேட்டர் நிக்கிறேன், ஈரோடு சினிமா தியேட்டர் மிதுன். அடியா தாயி, தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க. இல்லையா, போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல, வம்சாவளி இன்னைக்கு தரப்பட்டு நிக்குது. இந்த வம்சாவளி எனக்கு வெளி கொடுத்து என் குடும்பம் பெருக்கணும், செல்வாக்கு பெருக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியா? யாரும் என்னென்னமோ சொல்றாங்க, மருத்துவ எப்பனாவது சொல்றாங்க, ஜாதகக்கார இதை சொல்ற அப்படி இப்படி நினைச்சிட்டு நிக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கம்மு நானுக்கு நான் உங்களுக்கு வாரிசு இருக்குது, வாரிசு தர வேண்டியது எம் பொறுப்பு. போதுமா தாயி? தாயி ஒவ்வொரு நேரம் கனி அடைச்சு வம்சாவளி புத்தரை போட்டு கொடுத்துறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எடுத்த கை வாங்க முடியலையே, வருமான ரீதியா இன்னைக்கு அத்தனை முடங்கி நிக்குதாயா, செய்யறது அத்தனையுமே நட்டமா போய் நிக்குது. இல்லத்துக்குள்ள தெரியவே இல்லை. இல்லையா, தரவாரமே கட்டு உடைக்கிற அள்ளி படியாந்து போடலாம், வாரிசுக்கு உத்தரவு போட்டு தந்துறேன். இந்த வா, இந்த இன்னைக்கு இப்ப போறதுக்குள்ள இந்த மென்னு தின்னு முழிஞ்சிரோம். தாயே விட்டுறா, மென்னு தின்னு முழிஞ்சிரோம். போதுமா, கூட வரணும் போ. அடியா, நீ முதல்ல கூப்பிட்டு. சரி, இப்போ நீ என் பட்டியல வந்து கையேந்தி நின்னதுக்கு அத்தனையும் மேனாதானா நினைச்சு வகையா இருந்ததெல்லாம் நீ குறவாடி கொண்டு வந்துப்பா, புரிஞ்சுதா? அதே மாதிரி நல்ல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உனக்கு கண்ணுல காமிச்சிட்டேன். அதே பிரகாரம் நீ நினைச்சபடியே காரியங்களுக்கு ஆதாயத்தை வாங்கி கொடுத்தனாயா, சொத்தையும் வாங்கி கொடுத்துறேன். கோடிக்கணக்கான சொத்து சாரா புடிச்சுக்குவியா? அது போக தொழில் இப்ப செஞ்சுட்டு இருக்கிற தொழில் போக இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். சவுளி சவுளி டெக்ஸ்டைல் நடத்தப்பா, அள்ளி பணியாந்து அம்பாரம் போட்டு கொடுத்து கோடியில கொண்டாடி கோட்டு மேல போடலாம். மந்திரத்துல குஞ்சம் கட்டி அந்தரத்துல ஆட வச்சிருந்தவரா கேரளாக்கார படிக்குது. குடும்பத்தை பிரிச்சு போட்டாங்க, சொத்தை பிரிச்சு போட்டாங்க, வாரிசு பிரிச்சு போட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் பகையா நின்று இன்னைக்கு எதிரியாட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அடியா, இந்த பாலத்துக்கு இருப்ப அல்லையில பொத்து அழகு சூடு போட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி பாரு. புரியுதா? உங்க எதிரிக்கு அல்லையில பொத்து அழகு சூடு போட்டு வச்சிருக்கிற ஆராய்ச்சி பாரு. அதெல்லாம் நானுக்கு என்ற கட்டுக்குள்ள என்ற கோட்டைக்குள்ள மந்திரமாயி ஜெயிச்சிருமா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். நீ நினைச்சபடியே உன்ற ஊட்ட உன்ற கையில் ஒப்படைக்கிறனாயா, உன்ற வீட்டுல மகனுக்கு எழுதி வைக்கிறேன், அவனுக்கு எழுதி வைக்கிறேன், அப்பன் பேசிக்கலாம். முதல் சொத்தை கையில் ஒப்படைக்கிறேன், சொத்தை கடைசி வரைக்கும் பத்திரமா வெயி, அதுக்கப்புறம் உண்டானது அப்புறம் நான் பேசிக்கலாம். புரியுதா? ஓ, இன்னையில இருந்து பாத்துக்கா, நல்ல செய்தி பேருக்கு புடிச்சுக்கோ. பத்திரம் என்ன தாயே, ஒன்னும் சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறிய. தாயி, இன்னைக்கு எல்லாம் ஓரியாட்டம், தூரியாட்டம், சண்டை, தகராறு, பிரச்சனை என்னப்பட்டு நிக்குது. இதை ஒண்ணு சேர்த்தி என் பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா தாயி? தாயி, என்னென்னமோ நடக்குதாயா, அதுக்கு விடுதலை தராம ஒரு பெண் தேவாதி கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டேன். அந்த பெண் தேவாதி என்ன ஏதுன்னு கூட கேட்டுட்டேன். கட்ட சொல்லி என்னை நம்பி வந்து நிக்கிறேன். தாய் தோப்பணுமா, நான் இருக்கிற தகுதி மண்ணிலே தாயி, அதெல்லாம் பயப்பட வேண்டாம்.
மீட்டு கொடுக்கற ஒண்ணு சேர்த்து தந்தலாமாயா இன்னும் சில குறையெல்லாம் போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிற அதுக்கு விலை கொடுத்து போடலாம் கோர்ட்ல ஓடு மருத்துவமே பொய்யா போச்சுடா மருத்துவமே பொய்யா போச்சு அந்த நோவு இந்த நோவுன்னு தங்கத்துக்கு குழந்தைக்கு சொல்லி பயந்து நீ உயிர் பிச்சை கேட்டு பட்டியல வந்தாங்கடா இன்னைக்கு தங்க உக்கர மாட்டாங்க செலுத்தி இருக்குண்டா வந்து நிக்க சொல்லு அடியா தாயி என்னென்னமோ நடக்குது இதுக்கெல்லாம் விட கொடுத்து என் பட்டி வாழ வச்சு வெள்ளாமாச்சும் நல்லா இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு கட்டை உடைக்கிறேன் புரியுதா இன்னைக்கு கட்டை உடைச்சு ஆலாமலம் தலை வச்சு நான் அள்ளி படிக்கிறது உனக்கு அம்பாரம் போட்டு இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கை காமிச்சு போல தகுதிமான இல்ல புரியுதா இங்க வா சுத்தி வா ஐயா தாயி இப்ப நம்பரையா மருத்துவத்துல தங்கத்துக்கு என்னென்னமோ சொன்னாங்கன்னு சொல்லி எப்படி பொண்ணுதான் இங்க போட்டேன் நீங்க எப்படி வச்சுக்கிற தாயி அதெல்லாம் எந்த விதத்துலயும் குறை வராது மருத்துவம் பொய்யா போயிரு நான் தான் சொல்றேன் புரிஞ்சுதா ஓ மறுபடியும் போய் ஆராய்ச்சி பண்ணி பாரு எந்த விதத்துலயும் வில்லங்கம் இல்லாம காப்பாத்தி கொடுத்தனாயா நான் சொன்ன சொல்லு என்னைக்கு மாற மாட்டேன் என்னை முழு நம்பிக்கையோட பிடிச்சா போதும் புரிஞ்சுதா வெயி சில குழப்பத்தில் நிக்கிற குழப்பத்துக்கு அத்தனைக்கு தாய் தாப்புமா நான் இருக்கணும்ல வட்டியில வந்து விளையாண்டு வந்திருக்கேன்னப்பா ஓ அவசியத்துக்கு காமிச்சிருப்போம் வேற என்ன வேணும் ஓதாயி அடியா தாயி கையிட்டு போட்டு வந்து நிக்கிறீங்களே காலி மத்தனையே இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சாயா விண்ணப்பட்டு போச்சு இது நல்லபடியா காரி ஜாச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற அது போகும் நல்ல காரியமும் தசு விட்டு தசு மாதிரி போய் நிக்குது இதுக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது சொல்றேனப்பா அது போக இல்லமும் இன்னைக்கு இல்லு மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி கை கடங்காத போயிட்டு நிறைய மரமல்ல சொல்லிட்டோம் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு கடற்கோள் என்னை நம்பி வந்து நிற்கிறியா என்ற தங்கங்களை நான் பார்த்துக்கிற தகுதிமன் என்னை நம்பி வந்துட்டீங்களா இன்னைக்கு அத்தனை முள்ளும் முதலமா நிக்குது ஊத்துக்குழுங்க நந்தவனம் அமைக்கின்ற பட்டிக்கு தங்கவனத்துல வந்து அடையாளம் போட்டு காமிக்கிறாங்க போதுமா செல்வா போகிறோம் பட்டி விண்ணப்பட்டு நிக்குது விண்ணப்பட்ட பட்டி நீ என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்கிற இல்லையா தாயி இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு தனிமரமா நிக்கிறியா தனிமரம் தோப்பாக்குறதா இல்ல தோப்பு இல்லாம விட்டுறதா நான் உனக்கு முதல் எடுக்கிற போதே சொல்லிட்டு நீ நினைச்சபடி உனக்கு முடிச்சு தரேன்னு புரிஞ்சுதா இப்ப புதுசா நான் சொல்லல நீ எங்கிட்ட வந்து மடியேந்திர போதே நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறபடி உனக்கு நினைச்சு தர்றேன்னு சொன்னேன் போதுமா அதே மாதிரி இப்ப கொஞ்சம் ஏமாந்த பழம் பிழைக்கிற உஷாரப்பட புரிஞ்சுதா பயப்பட வேண்டாமாயா காசு பணத்தை சேதாரம் பண்ணிடாத உஷார நில்லு வெத்த கண்ணுன்னு பட்டி கொண்டு சேர்த்தணும் சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறிய தொழில் முறை அத்தனை விண்ணப்பட்டு போச்சு குடும்ப ரீதியாகவும் விண்ணப்பட்டு போச்சு இதுக்கு என்ன விடையும் தெரியாம என்ற தங்க தடுமாறி போய் நிக்கிறிய தோப்பா நிக்கிற பட்டி இன்னைக்கு தனிமரமா நிக்குது இதுக்கு விடவே குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா இப்படிமா ஏமாந்த போல பழைக்கிறது கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா பயப்படாத இன்னைக்கு 1000 சோதனை போட்டு உன்னைய சிக்க வச்சு வேடிக்கை பாக்குது சிக்க வச்சு வேடிக்கை பாக்குது இதுக்கு விட கொடுக்க வேண்டியது எம்பது போதுமா 11வது நாள் நீ நினைக்கிறது கூட வந்து நிக்கிற அதிசயத்தை காமிக்கிற போதுமா பத்திரம் போக